ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பொண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்டு மெயின் டோரை திறந்துட்டேன். டபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பரங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கிளியில விழுந்தா ஒரு பால்டா. ஒரு பால் தலைவரே. ஒரே டென்ஷனாக தலைவரே. இப்படி கூலாக இருக்க படிச்சிட்டியா? சந்தோஷ நேற்று ஃபுல்லாக தண்ணியில் தான்டா. இதில் எங்கேருந்து படிக்குது? ரெசார்ட் போயிட்டேன்டா. ஸ்விம்மிங் ஃபுல்ல ஒரே ஆட்டம் தான். அப்படியா? அப்புறம் போய் வீட்டுக்கு வந்த? அதை ஏன்டா கேட்குற? வரவையில் 4 தடி பசங்க காரம் அடிக்கிட்டானுங்க. கையில் ஊட்டி கட்டிலாம் வச்சுருந்தானுங்க. என்ன நல்லா வாங்கினியா? கிருஷ்ணா மேலே யாருன்னா கை வச்சிட முடியுமா? அவனுங்க ஊட்டி கட்டியாலே அவனுங்க ஒரே அடி சப்பையாயிட்டானுங்க. டேய், நீ பறக்க விட்டதெல்லாம் போதும். எக்ஸாம் லேட்டாக போனால் நம்மளை செதற விட்டுருவானுங்க. மாமா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா. எக்ஸாமில் என்ன தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன். ஒரு நல்ல கதை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். டேய், இது நெசம்டா. நிஜம்தான்டா. ஏய் மச்சான், போடா போய் பேசுறா போடா. மீரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மீரா. ஓ, உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத. நானும் லவ் பண்ணுறேன், ஆனால் வேற ஒரு பையனை. சாரி, நீ வேற பொண்ணு பார்த்துக்கோ. ஐயோ, ராட்சசி வரா. இல்லை தம்பி, கோயிலுக்கு போயிடுறோம். போயிட்டு வந்துட்டியா? எந்த கோவில் நான் சொல்கிறா? போன வாரம் சொல்லியிருந்தியப்பா. ஓ, பருவது மலையா? ஆமாண்ணா போயிட்டு வந்துட்டேன். ஆனால் போன இடத்துல ஒரு பெரிய சிக்கம் ஆயிடுச்சுண்ணே. என்னப்பா ஆச்சு?
ஏறினேக்குறோம் கம்பி பிடிங்கிச்சு. எல்லாரும் பதறி போயிட்டானுங்க. எட்டி ஒரு கையில சங்கிலி பிடிச்சி, இந்த கையில 4 பேரு, இந்த கால்ல 4 பேரு, என்னால 4 பேர் பயிச்சானுங்க. நியூஸ்ல கூட வந்துருக்குமே, பார்க்கலா? எந்த நியூஸ்லயும் பார்க்கலையாப்பா? லோக்கல் நியூஸ்ல போடல போல. வாடா, நான் அப்புறம் வரேன்டா. எல்லை மீறாதவன் தான் மீறாதனை காணும் வரை. என்னடா? போண்டா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? உக்கார்ற. என்னடி பிரச்சனை உனக்கு? அதுக்குள்ளே எங்கே போகிற? பிரச்சனை எனக்கா உனக்கா? எப்போ பார்த்தாலும் அந்த முட்டா பசங்க கூட சுற்றிட்டு தெரியாம தான் கேட்குறேன். நம்ம லவ் பண்ணுறது மற்றவங்க தெரிஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் உனக்கு சொன்னால் புரியாதுடி, அவனுக்கு தேவையில்லாமல் கலாய்ப்பானுங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன். சரி இப்போ என்னதான் பண்ண சொல்கிற? முட்டி போட்டு சாரி கேட்டு ப்ரப்போஸ் பண்ணு. என்னது? டைம் ஆச்சு, நான் போகிறேன். சரி சரி இரு. சாரி. முட்டி போட்டு. சாரி. என்ன ஐஸ் வைக்கிறியா? ஐ லவ் யூ. சரி சரி கிளம்பு போகலாம். ப்ரோ அவன் ரொம்ப கெத்து காட்டுறான் ப்ரோ. அவன் டேய் இன்னும் இருக்கிறது 6 மாதம் வேணும். அதுக்கப்புறம் நான் பார்க்க கூட போகிறதில்ல. ஆமாம் ப்ரோ கட்டு தான். அதுக்கப்புறம் காலேஜ்லேயே நீ தான் கெத்து. எதுடா கெத்து? மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறதா? போய் சொல்லிக்கிட்டு ஊரே ஏமாத்துறதா? அரியர் வச்சுக்கிட்டு அதை பெருமைன்னு சொல்லி சுற்றுறதா? இல்லை யாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறதா? ஆட என்ன தம்பி ஆளையே பார்க்க முடியல? எக்ஸாம் போயிட்டுருக்கலாண்ணா, அதான் எக்ஸாம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டுருக்கு. சரி கார்த்தி, அப்படியாவது வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ. சரிண்ணா. நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் சேஃபாக ஃபீல் ஆகும். ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும், இன்னொரு சிலருக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். அதான்டா கெத்து.
கார்த்தி, ஜோன் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு, போய் பாரு. இந்த வாட்டியும் நம்ம தான் அடிக்கிறோம், சரியா? நல்லா பண்ணு, கவலைப்படாத, நான் இருக்கேன். வாட்ச்மேன் என்னை பார்த்து விசாரிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மேம் நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லை, ஆனால் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. நம்ம சார் அவர் வேறு ஏதோ வேலையை போய்ட்டுருந்தார், ஆனால் என்னை பார்த்து ஒரு நிமிஷம் பேசிட்டு போனார். இதுதான் கெத்து. எத்தனை போண்டா எத்தனை டீ தலைவரே? 3 டீ 5 போண்டாடா. 3 டீ 4 போண்டா, சரியா? நே 3 டீ 4 போண்டா. தம்பி 3 டீ 5 போண்டாப்பா. 4 போண்டா தானே தம்பி? கேளு, நீ எத்தனை போண்டாப்பா எடுத்த? நான் 2 போண்டாண்ணா, மொத்தம் 5 போண்டாண்ணா. டேய், உங்களை ஆர்கே சார் கூப்பிட்டாருடா, உடனே வர சொன்னார். எதுக்கு? நலங்கு வைக்க. என்ன கேட்டா அங்கே போய் கேளுங்கடா. திமுறை பற்றி அதுக்கு எதுக்குடா கொடுத்துருப்பாரு? வேலை அவார்டு என்ன கொடுப்பாரு போல. வாங்க சார், வாங்க. எதுக்கு காலேஜ் வரீங்கன்னே தெரியல. ஃபஸ்ட்டு காலேஜுக்கு ஒழுங்காக வரீங்கன்னே தெரியல. இது கூட தெரியாமல் நீங்கள் எதுக்கு வேலைக்கு வரீங்க? என்னது? சார் ஈவினிங் போல் பார்ட் டைம் ஒர்க் போல பற்றி பேசிகிட்டு இருந்தான் சார், அதான் சொல்லிட்டு இருந்தான், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்குடா அதர் டிபார்ட்மெண்ட்டில் போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? பொண்ணுக்கு தான். என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? அசிமாகுது சார். இதுக்கிட்ட காலம் சும்மா இருடா. என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் தான் பிரச்சனையா? நீங்கள் போயிட்டீங்கன்னா யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவனை வெளியே கூட்டின்னு போங்களா. நாங்கள் படிக்கும்போது பண்ண சேட்டையில் 1% கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான்டா இங்கே உட்காந்துருக்குறோம். என்னடாச்சு அவனுக்கு இப்படி பிகேவ் பண்ணிருக்கான்? என்ன கருமமோ, புழு வண்டிக்கு புத்தி பழிச்சு போச்சு. எனக்கு ஒன்று தோணுது, டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே. தலை, மொபைல் பாஸ்வேர்ட் சொல்லு. 1929. சரி டென்ஷன் ஆகாது, உட்காரு. மாமா, மொபைலில் சும்மா சார்ஜர் இல்லை. நைட்டில் என்ன படம் பார்த்த?
2 போனானா 5 போனானா இது கூட தெரியாம நீங்க எதுக்கு வேலைக்கு வரீங்க? நீங்க தான் பிரச்சனை. யார் போயிட்டீனா யாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது. மொபைல் பாஸ்வேர்ட் சொல்லு. 1929. டேய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு அப்பா உன்னை பார்க்கணும் சொன்னார். எதுக்கு? அதெல்லாம் தெரியாது, பார்க்கணும் சொன்னார். அப்புறம் நீ வரும்போது ஃபைனல் இயர் படிக்கிறேன்னு உண்மையை மட்டும் சொல்லிடாத. ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு. அப்பா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஜாப், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், சொந்தமாக வீடு இருக்குன்னு சொல்லு. என்னடா சொல்லிகிட்டே இருக்க, கவனிச்சியா? நாளைக்கு வேணாமே. ஏன்? அதெல்லாம் முடியாது, அப்பா சொல்லிட்டாரு. சொன்னால் புரிஞ்சுக்கோ. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஒழுங்கு மரியாதை வந்து சேரு. வரும்போது நல்லா ஃபார்ம் ஷர்ட்டாக போட்டு வா, பொறுக்கி போல வராது. மீரா சொல்லியிருந்தாப்பா இது போலன்னு. அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியாது, ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டான். அவள் கூட ஃப்ரெண்ட்லியாக எடுத்துட்டப்பா, என்ன பண்ணுறது? சரி, அதுக்கு தான் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு உங்களை வர சொன்னேன். சரி, சொல்லுங்கள் உங்களை பற்றி. தம்பி கேட்குதா? உன்னதான் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? நான் இப்போ தான் ஃபைனல் படிக்க ஏகப்பட்ட அரியர் வச்சுக்க, லவ் பண்ணுறது கெத்து நினச்சி பண்ணிட்டேன். 10 பைசா செலவு பண்ண மாட்டேன், யாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், எங்கேயும் டைமுக்கு வர மாட்டேன், ஒருத்தருக்கு உதவி செய்ய மாட்டேன். வீட்டுக்கு நான் ஒரு தண்டச்சோறு, எனக்கு ஊர் ஃபுல்லாக கெட்ட பேர். மீரா சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணல, எங்கள் அப்பா ரிட்டையர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த நிலமும் இல்லை. நான் உங்கள் ரிலீஜனும் இல்லை, உங்கள் கம்யூனிட்டி இல்லை, உங்கள் பொண்ணு அளவுக்கு நாலேஜபிளும் இல்லை. ஏன், நான் இன்னைக்கு குளிக்க கூட இல்லை. ஒரு இன்னொரு விஷயம், நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறனாவே எனக்கு தெரியல. கனவா? எதனா கேளுமா. என்னடா கேட்க சொல்ற? காலையில ஏன்டா தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஏதாச்சும் கேளுமா. டைம் என்னாச்சு? 8:30மா. வேற ஏதாச்சும் கேளுமா. என்னடா சும்மா தொல்லை பண்றீங்க? புள்ளையடா நீ? நான் உன் புள்ளே இல்லை. என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் இவனுங்க கூடயே சுற்றிட்டு இருக்க.
என்னை கண்டுக்கிறியா நீ? உண்மையாகவே நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? உன்னை நான் எப்போ லவ் பண்ணேன்? சார். கார்த்திக், பிரின்சிபல் சார் பார்க்கணும்னு சொன்னார், போகலாமா? Congratulations, Karthik. You have achieved the overall academic grade in this college. Thank you, sir. Good performance. Keep it up. Sure, sir. Thank you, sir. Thank you, sir. இவ்வளோ நாளாக நான் தூங்கிட்டு இருந்தேன். ஆமாம், இன்னைக்கு என்ன டேட்டு?